வணக்கம் நண்பர்களே. நாம சிற்றினம் சேராமைங்கிற அதிகாரத்த நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுல 3வது குறளுக்கு வந்திருக்கோம். 3வது குறள பாருங்க. முன்னால அறிவுன்னு சொன்னாரு. இந்த குறள்ல அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ரொம்ப அருமையான, ரொம்ப ஆழமான குறள்கள். மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி, இனத்தானாம் இன்னார் எனப்படும் சொல். பாருங்க, வள்ளுவர் சொல்றார், நாம உணர்ச்சி அப்படிங்கிறது என்ன? அது என்ன? அது உணர்ச்சின்னா என்ன? அஹ் உணர்ச்சி வசப்பட்டாங்க, அழுகிறது, கோவப்படுறது, இப்படிலாம் இந்த மாதிரி பல்வேறு வகைகளை சத்தம் போட்டு பேசுறது. அந்த சிலர் இருக்காங்க, மெதுவாவே பேச மாட்டாங்க, சத்தம் போட்டு தான் பேசுவாங்க. அதாவது பல பெரியவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வீடுகள்ல சத்தம் போடாம பேச பழகுங்க. அதுவே பெரும்பாலான தகராறுகளுக்கு அது இல்லாம ஆக்கிடும். நாம சத்தம் போட்டு பேச பேச எல்லோருடைய உணர்ச்சிகளை தூண்டி அவங்களுக்கு கோபங்களை உண்டு பண்ணி அங்க இப்படி இது ஒரு காட்டு தீ மாதிரி இந்த கோபம் அது அப்படியே பரவும். தீ பரவட்டும் அப்படின்னு சொன்ன மாதிரி இதுகள் அப்படியே பரவும். அப்போ அப்போ உணர்ச்சின்னா என்ன? அப்போ மனிதர்கள் இப்படி உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்களே, இதெல்லாம் எங்க இருந்துயா வருது? இவன் ஏன் இப்படி இருக்கான்? இந்த 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 பையன் ஏன் இப்படி இருக்கான்? இவன் ஏன் இப்படி இருக்கான்? இந்த பிள்ளை ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டு இருக்கான். இவன் பாரு, சொல்லுவாங்க சில தாய்மார்கள், இவன் மூத்தவன் அப்படி அமைதியா இருப்பாங்க. இதுதான் தற்பயவில்ல. இது ரொம்ப போட்டுக்கிட்டு சண்டையும் சச்சரவும் இத மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுல 4 பிள்ளைகள் இருக்காங்கன்னா 4 வகையான உணர்ச்சி. அப்ப இது என்னன்னா, அந்த உணர்ச்சிகள் எல்லாம் எப்படி இந்த பிள்ளைகள் எங்க இருந்து இதுகளை எல்லாம் கற்றுக்கொண்டு வருகின்றன என்கிறதெல்லாம் நமக்கு அது தெரியாது. அப்போ அத வள்ளுவர் நமக்கு சொல்றாரு. மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி. உன்னுடைய மனம், அந்த மனம்னு ஒண்ணு இருக்குல்ல. மனம் அப்படின்னா அந்த அறிவு, அந்த மனம் அப்படிங்கிற இந்த இதுகள்லாம் எங்க இருக்குன்னா, இது நீங்க ஆழ் மனதிற்குள் உன்னுடைய எண்ணங்கள் ஒளிந்திருக்கும். அதுவும் இந்த சைக்காலஜிஸ்ட்லாம் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த மனதுக்குள்ள இருந்துதான் அந்த உணர்ச்சிகள் வருது. இவன் இப்படி இருக்கான், இவன் நல்லா சிரிச்சு பேசுறவனா இருக்கான், இவன் கோவப்படுறவனா இருக்கான், இவன் அம்பாட்டுக்கு அப்படியே அமைதியா இருக்கிறவனா இருக்கான் அப்படிங்கும் போது எல்லாமே ஒவ்வொரு மனிதர்களுக்கு உள்ளேயும் அந்த மனதுக்கு உள்ள அந்த மனதுக்கு உள்ள இருந்துதான் இந்த உணர்ச்சிகள்லாம் வருது. அத சொல்றாரு, மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி. அந்த உள் நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம், இதுகள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய மனம் என்கிற அந்த உருவத்துக்கு உள்ள நம்ம கிட்ட எப்பவும் இருக்கு.
அந்த மனத்துல இருந்து கிளம்பக்கூடியதுதான் உணர்ச்சி. அதத்தான் சொல்றேன். இந்த மனதுல இருந்து வரக்கூடியதுதான் உணர்ச்சி. நம்ம என்னமோ தெரியாம தான் நம்ம நினைப்போம். இது உணர்ச்சி எங்க இருக்கு? மனம் எங்க இருக்கு? அதுக்கப்புறம் ஆத்மா எங்க இருக்கு? பரமாத்மா எங்க இருக்கு? இப்படிலாம் பல்வேறு வகையில நம்மள இந்த ஆன்மீகவாதிகள் எல்லாம் போட்டு குழப்பி தள்ளிடுவாங்க. ஆக மனம்ங்கிறது அவர் என்ன சொல்றாருன்னா, உணர்ச்சிங்கிறத சொல்லும்போது மனத்தானா மாந்தற்கு உணர்ச்சி. உங்களுடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதிலிருந்து உங்களுடைய உணர்ச்சிகள் வெளிப்படுகின்றன. அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றாரு பாருங்க, இனத்தானாம் இன்னார் எனப்படும் சொல்லு. ஏய், இது யாருப்பா இவன்? ஐயா, அந்த இனத்துக்கு போயிங்கப்பா, அந்த இனம் அந்த இனத்து வம்சம் அவங்க அப்படின்னு சொன்னா அது தெரிஞ்சிடும். ஒரு மனிதனுடைய இனத்தானாம் அந்த ஒருத்தருடைய சொல்லும் பொழுது ஒரு 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 குடும்பத்துக்குள்ள நடக்கும்போது இந்த உணர்ச்சி மனத்தானாம் மாந்தற்கு உணர்ச்சி. ஆனா அத வெளியே அப்படி வரும்போது இனத்தானாம் இன்னார் எனப்படும் சொல். அத வெளியே நாம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு போல ஒருவருக்கொருவர் நாம கலந்து இந்த உலக வாழ்க்கைய இந்த சமுதாய வாழ்க்கைய வாழும்போது, இவன் யாரு? இவன் யாருப்பா? அப்போ அதை சொல்லும் பொழுது எது நிற்கும்னா அந்த இனம், அவன் சார்ந்த இனம். இனம்னு சொன்னா உடனே நீங்க நம்ம உடனே இந்த ஜாதியா அப்படி இப்படியாமலாம் எல்லாம் எதுவும் கிடையாது. இனங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை முறையில நாம அந்த குடும்பமாக இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க அப்படி வெளியே வரும்பொழுது நீங்க ஒருவனை அடையாளம் கண்டு கொள்வது எப்படின்னா, இனத்தான் இவன் அவன்பா, இவன் அந்த ஆள் அப்படி என்னாச்சுன்னா, இது நம்மள அவங்கள இனம் கண்டுக்கிறதுக்கு ஒரு வழி. இனத்தானாம் இவன் இன்னார் எனப்படும் சொல். அப்ப நம்ம ஆளை இன்னார் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம்னா, நாம நம்ம பழகணும்னு தெரிஞ்சா பழகிக்கிடலாம், பழகணும் வேண்டாம்னா நம்ம விட்டுக்கிடலாம். இல்லைன்னா அதை எப்படி எப்படி அதை நடந்துக்கிடணுமோ நடந்துக்கிடணும். இதுல தெரியாம தெரிஞ்சு மோதக்கூடியதுதான் இன்னைக்கு நமக்கு இந்த காஸ்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நமக்கு வருது. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இனத்தானாம் இன்னார் எனப்படும் சொல்லுக்கும் இன்னைக்கு உள்ள இந்த காஸ்ட் கிளாஸுக்கும் எந்த விதமான இது இல்லை. அடிப்படையிலேயே நாம உலக வாழ்க்கையில ஒவ்வொருவரும் இந்த உணர்ச்சி அடிப்படையில வாழும் பொழுது அதை சரியான முறையில நம்ம ஹேண்டில் பண்ணணும்னா எப்படினாலும் தராது. ஆனா நம்ம இது பண்ணும் பொழுது சரியான முறையில நம்ம பார்க்கும் பொழுது ஒருவரை தெரிந்து கொள்வது எப்படின்னா, இவன் இந்த ஆளு, இவன் இந்த உணர்ச்சியை அவன் நமக்கு காமிக்கிறான், இவன் இந்த பகுதியில உள்ளவங்க, இவங்க அந்த ஊருக்காரங்க, இவங்க இந்த ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி அப்ப பார்த்தா அவங்க அந்தந்த இது பிரகாரம் அவங்களுடைய மனநிலைகள் அமைஞ்சிருக்கும். இதுதான். ஆக நீங்க உணர்ச்சியையும் பார்த்தாலும் சரி, அறிவையும் பார்த்தாலும் சரி, எல்லாமே உங்களுடைய மனம். அந்த மனம் இனம். இதுகளையா இதனாலெல்லாம் இந்த இதுகள் கட்டுப்படுத்தப்பட்டு நாம உருவாகி உட்கார்ந்துருக்கோம். இதுல நீங்க பார்த்து நீங்க சிற்றினம் செய்யலாமேங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னார்தான் அப்படின்னு எதுவும் இல்லை.
அதுக்கு எந்த கடவுளும் வந்து நம்மள வந்து நமக்கு வந்து இந்த பகுதி உனக்கு, இந்த பகுதி அவனுக்கு அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து அ உருவாக்கப்பட்டது. அப்போ இது மற்றபடி இது வந்து அவ்வளவு சாதாரணமாக வாழ்க்கை முறையில இந்த மனம், உணர்ச்சி, அறிவு இப்படிலாம் வந்து அதுகளை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கு தான் திருவள்ளுவர் வந்தது. இந்த சிற்றினம் சேராமைன்னா, இன்னும் எப்படி உலகம் வந்து எப்படிப்பட்ட மக்களால் வந்து இந்த உலகம் ஆக்கப்பட்டிருக்கு. இது நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. எப்படி எல்லாம் புதுமையான கருத்துக்கள். சரி. நான் அடுத்த ஆளு 4வது குரல் என்ன இருக்கும்? அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.